தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கும்பல் கொலை செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க போல. பட்டா கத்தியோடு அவங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போட போலீஸ் மடக்கிட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பட்டா கத்திகளுடன் ரீல்ஸ் பதிவிட்ட 4 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மானாமதுரை அருகே உள்ள முருக பஞ்சான் கிராமத்தை சேர்ந்த தினேஷ், முகமது பயாஸ், பாலமுருகன் உள்ளிட்ட 5 இளைஞர்கள் சேர்ந்து பட்டா கத்திகளுடன் பாட்ஷா பட பாடலுக்கு ரீல்ஸ் செய்து அதனை இணையத்தில் பதிவேற்றினர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட 4 பேரையும் போலீசார் விசாரணை செய்த நிலையில் இளைஞர்கள் கொலை செய்ய பயிற்சி எடுத்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொகுதியான குப்பம் பகுதியிலேயே வட்டி தரலன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கட்டி வச்சு தாக்கின வீடியோ அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திராவில் 80,000 ரூபாய் கடனுக்காக கடன் வாங்கியவரின் மனைவியை மரத்தில் கட்டி வைத்து அவமானப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் பகுதியைச் சேர்ந்த முனிகந்தப்பா தனது நண்பர் திம்மராயப்பாவுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் 80,000 ரூபாய் பணத்தை வட்டிக்கு கொடுத்துள்ளார். சில மாதங்கள் வட்டியை கொடுத்து வந்த திம்மராயப்பா வட்டி அசல் கொடுக்காமல் மனைவி மற்றும் குழந்தைகளை தவிக்கவிட்டு எங்கோ சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மனைவி ஸ்ரீசா கூலி வேலை செய்து கணவன் வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்தி வந்திருக்கிறார். இருப்பினும் கடந்த 3 மாதமாக வட்டி செலுத்தவில்லை. இதனால் கடுப்பான முனிகந்தப்பா ஸ்ரீசாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று சாலை ஓர வேப்ப மரத்தில் கட்டி வைத்து அவமானப்படுத்தினார். இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த குப்பம் போலீசார் ஸ்ரீசாவை விடுவித்து விசாரணை நடத்தினர். தனது சொந்த தொகுதியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்ட நிலையில் கடன் கொடுத்தவர் குடும்பத்தினரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி பிணையில வந்த 2வது நாளே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா எழுந்த புகார்ல போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அடர்த்தியான இந்த சவுக்குத்தோப்பிற்குள் வைத்து அந்த படுபயங்கர சம்பவம் நடந்துள்ளது. விசாரணைக்காக வந்திருந்த காவல்துறையினரே நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எண்பது வயது மூதாட்டியை சவுக்குத்தோப்பிற்கு கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது ஒரு காம மிருகம். மூதாட்டியின் காதிலும் மூக்கிலும் அணிந்திருந்த நகையை அடித்து பிடுங்கிய அந்த காமுகன் நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டி மூதாட்டியின் வாயில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளான். அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த மூதாட்டி தனக்கு நடந்த கொடுமை இனி வேறு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்று நடந்ததை உடனடியாக ஊர்க்காரர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸ் மூலம் மூதாட்டியை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த போலீசார் சிறிதும் தாமதிக்காமல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவம் நடந்த இரவே கிரைம் ஸ்பாட்டை அலசி ஆராய்ந்த எஸ்பி ஜெயக்குமார் குற்றவாளியை பிடிப்பதற்கு 4 தனிப்படைகள் அமைத்துள்ளார். அவர்களின் அடுத்தடுத்த விசாரணையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் எஸ்கே பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரவேல் என அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி.
இவர் மீது திருச்சி, மேட்டுப்பாளையம், ஈரோடு மற்றும் திருவெண்ணைநல்லூர் உள்ளிட்ட 4 காவல் நிலையங்களில் வழிப்பறி, கொள்ளை, கொலை முயற்சி வழக்குகள் உள்ளன. கடந்த மார்ச் மாதம் திருச்சி கண்டோன்மெண்ட் காவல்துறையினரால் ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சுந்தரவேல் 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் பிணையில் வெளிவந்திருக்கிறார். சம்பவம் நடந்த திங்கட்கிழமை கடலூர் பகுதியில் இருந்து ஒரு 2 வீலரை திருடிச் சென்ற சுந்தரவேல் பன்ருட்டி அடுத்த திராசு கிராமத்தில் உள்ள சவுக்குத்தோப்பில் அமர்ந்து மது அருந்தி உள்ளார். போதை தலைக்கேறியதும் சுந்தரவேலின் மனம் காம இச்சைக்கு ஏங்கியுள்ளது. அப்போது அவ்வழியாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி தனியாக நடைபயிற்சி மேற்கொண்டிருப்பதை சுந்தரவேல் மறைந்திருந்து நோட்டமிட்டிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்தவர் 80 வயது மூதாட்டியை கடத்திச் சென்று சவுக்குத்தோப்பிற்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் சுந்தரவேல் காடாம்புலியூர் அருகே உள்ள முந்திரிக்காட்டில் மறைந்திருக்கும் தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தனிப்படையினர் சுந்தரவேலை சுற்றி வளைத்து சரணடையுமாறு எச்சரித்துள்ளனர். ஆனால் அவர் தப்பிக்கும் பொருட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர்களை தாக்கியுள்ளார். இதில் காவலர்கள் குபேந்திரன் மற்றும் ஹரிஹரன் ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வேறு வழியின்றி காவல் ஆய்வாளர் வேலுமணி துப்பாக்கியால் சுந்தரவேலின் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார். விழுப்புரத்தில் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சுந்தரவேலுவை அனுமதித்துள்ளனர். மேலும் காயமடைந்த காவலர்கள் இருவரும் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். ஆரம்பத்தில் மூதாட்டிக்கு நடந்தது கூட்டு பாலியல் வன்கொடுமை என்றே செய்திகள் பரவின. இதுகுறித்து செய்தியாளர்கள் எஸ்பியிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என தெரிவித்துள்ளார். தெரிவித்திருந்தார்கள். பட் விசாரணையில் இன்னைக்கு நம்ம சுந்தரவேலை பிடித்து விசாரணை செய்யும் பொழுது விசாரணையில் தான் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி இது கூட்டு பலாத்காரம் கிடையாது. மேலும் சுந்தரவேல் கொள்ளையடித்துச் சென்ற நகைகளையும் 2 வீலரையும் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ள எஸ்பி ஜெயக்குமார், அதில் மூதாட்டியிடம் பறித்த தங்க மூக்குத்தி மட்டுமின்றி வேறு சில நகைகளும் உள்ளது என்றும் அது யாருடையது என தொடர் விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆமாம், அது திருடு பண்ண இப்போ அந்த பைக்கில் இருந்து 2 மோதிரங்கள், சில நகைகள் எல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம். அது வேறு இடங்களில் கூட திருடி இருக்கலாம். இந்த நகையும் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். கர்நாடக துணை முதலமைச்சர் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்ததால் அந்த பகுதி சில நிமிடங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி கர்நாடகாவில் சுற்றுச்சூழல் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் சைக்கிளில் சென்ற நிலையில் தடுமாறி கீழே விழுந்தார். சட்டப்பேரவை அமைந்துள்ள விதான் சௌதா பகுதியில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் சைக்கிளில் சென்றார். அப்போது சட்டப்பேரவை வளாக பகுதியில் சைக்கிளில் இருந்து கீழே இறங்க முயன்ற போது தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடிச் சென்று அவரை மீட்டனர். என்ன இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு பேச வச்சிருக்காரு இந்த வினோத நபர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மதுபான கடையில் புகுந்த திருடன் லாவகமாக பணம் கொள்ளையடித்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுபான கடையில் இருந்து 25,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர்.
மதுபான கடையின் கவுண்டரின் சிறிய துளையின் வழியாக புகுந்த திருடன் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அதே வழியில் திரும்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் இடையான போர் தீவிரமடைந்திருக்கிறது. இன்று 5வது நாள். உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது ஈரானில் 224 பேர் உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலில் உயிரிழப்பை காட்டிலும் ஈரானில் 200 பேர் அதிகமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இரு நாடுகளிலும் கட்டிடங்கள், வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த பதட்டம் தனியுமா என்று பார்த்தால் சற்றும் தனியவில்லை. பதட்டம் அதிகரிக்கத்தான் செய்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஈரானின் வான்வழி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் ஈரானை தீவிரமாக தாக்கி வராங்க. ஈரானும் இஸ்ரேலை தீவிரமாக தாக்கி வருகிறார்கள். முதல்ல இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்து விடுவோம். ஈரான் நாட்டின் அரசு டிவி சேனல் ஆஃபீஸின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். صدایی که شنیدید فضای غبارآلوده استودیو ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேல்லையும் கட்டிடங்கள், வாகனங்களின் சேதம் அதிகம். அந்த காட்சிகளை, ட்ரோன் காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் காட்சிகளை பார்த்தோம். இப்போ அப்படியே அங்கேருந்து ஈரானுக்கு வருவோம். ஈரானுடைய தலைநகர் டெஹரான். இதில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் சில மாணவர்களை இந்திய தூதரகம் பத்திரமாக டெஹரான் விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, டெஹரானை விட்டு மக்கள்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மிகப்பெரிய பதட்டம் நிலவுகிறது. அதனால் மக்கள் தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு டெஹரானை விட்டு வெளியே போகும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நீண்ட டிராஃபிக் காட்சிகளை பார்ப்போம்.
இஸ்ரேல் ஈரானை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? சதாம் ஹுசேனின் நிலைமை தெரியுமில்ல, ஜாக்கிரதை, உங்கள் நாட்டு உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடருக்கும் அதே நிலைமை ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மீது தீவிரமான தாக்குதல், நாங்கள் தொடர் தாக்குதல் நடத்துவோம், இந்த போரை ஆரம்பித்தது நீங்கள்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிலைமை பதட்டமாக காணப்படுகிறது. சரி, அடுத்த செய்திக்கு போவோம். புகைப்படம் வீடியோ எடுத்து தொந்தரவு பண்ணதுனால டென்ஷன் ஆயிருக்காங்க நடிகை சமந்தா. ஜிம்ல இருந்து வெளியே வந்த நடிகை சமந்தா ரொம்பவும் டென்ஷனா நடந்து போன வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மும்பையோட பாந்திரா பகுதியில் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த நடிகை சமந்தா வெளியே வந்திருக்காங்க. அந்த டைம்ல அங்கிருந்த சில பேர் ஜிம் ட்ரெஸ்ல இருந்த அவங்கள போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால டென்ஷனான சமந்தா தன்னோட கார் அங்க இல்லாததை பார்த்துட்டு கோபத்துல திரும்பவும் ஜிம்முக்குள்ளேயே போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபத்தோட உச்சத்துக்கே போய் ஸ்டாப் இட் கைஸ்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட கார்ல ஏறி போய் இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 4 ரோடு சந்திப்பில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆம்புலன்ஸ் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நோயாளியும் ஓட்டுநரும் காயமடைஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் நோயாளியுடன் கோட்டயம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டைதானி நெடுஞ்சாலை பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்த சுற்றுச்சுவரின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. ஓட்டுநர் மற்றும் நோயாளி இருவருமே காயமடைந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் திருமணம் நின்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் உறவினரை கார் மற்றும் பைக்கின் கண்ணாடியை அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்வெட்டால டென்ஷன் ஆன நபர் இபி அலுவலகத்திற்கு போய் கொளுத்தியிருக்கார். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி பகுதியில் நிலவும் தொடர் மின்வெட்டால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிலர் வால்காவுன் பகுதியில் உள்ள துணை மின் நிலைய அலுவலகத்திற்கு தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் அங்கு இருந்த நாற்காலிகள் மற்றும் மேஜையின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். இத்துடன் தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.